இங்க ஹீரோ அவங்க அப்பா வீட்ல இருக்கும்போது மேல சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்தா அவங்க பையன் வந்து சிகரெட் பிடிச்சத பார்த்ததுமே திட்ட ஆரம்பிக்கிறான். தென் இங்க இருந்து இப்பவே கிளம்பலாம்னு சொல்லிட்டு சண்டை போடுறான். என்னடா ஆச்சு கேட்டு பார்க்கறாரு. ஆனா இந்த பையன் சொல்ல மாட்டான். அதனால முடியாதுன்னு சொல்றாரு. இருந்தாலுமே இவன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அதை பார்த்ததுமே இவருமே பைக் எடுத்துட்டு பின்னாலேயே வந்துடுறாரு. ஆனா போகும்போது பாட்டி எதனா சொன்னாங்களான்னு கேட்கறான். பட் இந்த பையன் எதுவுமே சொல்லாம அம்மா வேலைக்கு போனா தப்பாப்பான்னு கேட்கறான். இந்த காலத்துல அதெல்லாம் தப்பில்லப்பா, ரொம்பவும் சகஜம் தான் சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. அப்ப வழியில செம்மையா மழை பெய்யுதுன்னு ஒரு மண்டபத்துல தங்குறாங்க. அங்க ஏற்கனவே ஒரு தாத்தா தங்கி இருக்காரு. அவங்க கூட இவங்களும் தங்குறாங்க. காலையிலே எழுந்து பார்த்தா இவங்க பையனையும் காணோம், அவங்க தாத்தாவே காணோம்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா தான் இது பண்ணிட்டாரோன்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறான். ஆனா அவங்க பையன் கத்துற சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா மலை மேல ஏறிட்டு இறங்க முடியாம கத்திட்டு இருக்கா. அதை பார்த்ததுமே இவனே இறங்கி விடுறான். அப்பன்னு பார்த்தா அவங்க தாத்தா இவங்க எல்லாருக்குமே சேர்த்து டிஃபன்லாம் வாங்கிட்டு வந்து தராரு. அதை பார்த்ததுமே இவரை போய் சந்தேகப்பட்டுடுமேன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்றான். அப்ப பக்கத்துல ஒரு குளம் இருக்கு, குளிச்சுட்டு வாங்க சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப ஹீரோ கூட படிச்ச ஒரு பொண்ணை மீட் பண்றான். தென் அவங்க வீட்டுக்கு போறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கூட ஹோட்டல்ல வச்சு ரொம்பவும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தா அவரோட பையனும் இவனும் ரொம்பவும் ஃப்ரெண்ட் ஆகி மலை மேலலாம் போய் சுத்திட்டு இருக்கான். அப்ப அந்த பையன் அவங்க அப்பா அம்மா கூட ஒன்னாவே இருந்துகிட்டு ரொம்பவும் ஜாலியா இருக்கான். ஆனா இவன் சிட்டில ஒரே ரூம்ல தனியா தான் இருந்திருப்பான். சோ இதை பார்த்ததுமே இவங்களோட வாழ்க்கை முறை இவனுக்கு ரொம்பவும் பிடிக்க ஆரம்பிக்குது. நீங்க இருந்து கிளம்பி போகும்போது தான் அவனோட செப்பலை இங்கே விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரிய வருது. 4000 ரூபாய் செப்பலை தொலைச்சிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவும் திட்டிட்டே வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு செப்பல் தான் கிடைச்சிருக்கு. இந்த பையன் இன்னுமே நிறைய திட்டு வாங்குறான். அதை பார்த்ததுமே இவங்க ஃப்ரெண்டு உட்கார வச்சு அட்வைஸ் பண்றாங்க. இது மாதிரி உன்னை நான் பார்த்ததே இல்லை, ஸ்கூல் படிக்கும்போது கூட ரொம்பவும் ஜாலியா இருப்பா, அடுத்த முறை வரதா இருந்தா நீ ரொம்பவும் ஜாலியாவான்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா இந்த பையனுக்கு சிட்டி வாழ்க்கையை விட இந்த வாழ்க்கை இவனுக்கு ரொம்பவும் பிடிச்சி போய் நம்ம இங்கேயே இருந்தலாம் சொல்லிட்டு ரொம்பவும் அழுதுட்டு இருக்கான். சோ அவங்க அம்மா கிட்ட கால் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனா இவன் கோவப்பட்டு உங்க ரெண்டு பேருமே எனக்கு பிடிக்கவே இல்லை, அந்த பையனோட அப்பா அம்மா தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறான். அதை கேட்டதுமே இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க.